முடியும், உன்னுடைய ஒட்டகங்களுக்கும் கொடுப்பேன்னு சொல்லி ஒட்டகங்களுக்கும் தண்ணி மொண்டு கொடுக்கிறார். தேவன் எவ்வளவு அழகா அவன் கேட்ட வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து என்ன பண்ணாரு, அதை செய்தார். அவன் எலியேசர் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் பேசும்போது என்ன சொல்றான், நேர் வழியா என்னை நடத்தி வந்த கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்றான் இல்லையா. அப்போ தேவன் நம்மளை என்ன பண்றாரு, நேர் வழியாய் நடத்தி செல்வார். சவுலுக்கு ஒரு வேலைக்காரர் கூட இருந்து தீர்க்கதரிசியின் இடத்துல வழிநடத்தி கொண்டு போனது போல நம்முடைய வாழ்க்கையில ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் ஆவியானவர். அவர் நம்மளை எங்க நடத்தி கொண்டு போவார், பிதாவாகிய தேவனுக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டு போவார். நாம எதிர்பார்த்தது கிடைக்காம மனம் சோர்ந்து போய் பாதியிலேயே திரும்பி போலான்னு நினைக்கும் போது ஆவியானவர் சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டேன், எப்படியோ கடந்து வந்துட்டோம், உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த விசேஷித்த பங்கு இன்னும் கொஞ்ச தூரத்துல இருக்கு.